சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் உள்ள சில முக்கியமான காரியங்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவானின் கவனத்தை நம்முடைய ஆண்டவர் ஈர்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். மேலும் 4வது வசனத்தில் அவர் அவனுடைய கண்களை சிங்காசனத்திற்கு இழுக்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகள் அவர் அவனை தம்முடைய மகிமையை பார்க்க வைக்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகள். வசனம் 13இல் அவர் அவனை தம்முடைய மகிமையை பார்க்க வைக்கிறார். 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் என்ற வார்த்தை தேவன் எந்த வகையான சபையை காட்டுகிறார் என்பதை குறிக்கிறது. பலர் சபையானது உறுப்பினர்கள், கட்டடங்கள் மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இது ஒரு எளிய ஆனால் முக்கியமான காரியமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு இதன் அர்த்தம் தெரியவில்லை. தேவாலயத்தின் கட்டடம் மற்றும் பொருட்கள், மேலும் கட்டடத்தின் செயல்பாடுகள், இவைகளுக்காக பணத்தையும் சக்தியையும் அநேகர் செலவிடுகிறார்கள். ஆனால் சபை உண்மையில் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த 7 பொன் குத்துவிளக்குகள் சபை குறித்து உண்மையில் என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த குத்துவிளக்குகளின் மத்தியில் நடக்கிற நித்தியமான பரலோக பிரதான ஆசாரியராக நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவரை புதிய விதமான மகிமையில் பார்க்கின்றோம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நமக்காக மரித்த இரட்சகரின் அழகு மற்றும் மகத்துவத்தை பற்றி இந்த சில விவரங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் இதில் ஒரு செய்தி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அம்சங்கள், இரகசியங்களின் அர்த்தத்தை தியானிப்பதில் நாம் எல்லாவற்றையும் செலவிடலாம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இரகசியங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்பதை நமது கர்த்தர் அறிந்திருந்தார். இதனால்தான் அவர் வசனம் 17 மற்றும் 18இல் சொன்னார், இங்கே ஒரு பெரிய இரகசியம் இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவின் இந்த அனுபவத்தை நாம் உணர்ந்தால் அன்றி வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையான அனுபவம் நமக்கு கிடைக்காத வரை இந்த வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவை அனைத்தும் நமக்கு எந்த விதத்திலும் உதவாது. அதேபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் உண்மையை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் அது அவரை பற்றிய தனிப்பட்ட அனுபவத்தில் நாம் வளர்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உண்மையுள்ளதாகவும் மாறும். கலாத்திரிக்க நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இதை நீங்கள் எழுத்தளவில் அறிந்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை, ஆனால் அனுபவத்தால் அல்ல. மேலும் இந்த காரியங்களுக்குள் நீங்கள் மேலும் மேலுமாக முன்னேற ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமான, முழுமையான மற்றும் பலமான அனுபவத்தை நீங்கள் பெறலாம். இப்படிப்பட்ட செயல்கள் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது. உங்கள் அசௌகரியம், பலவீனம் மற்றும் ஊனம் எதுவாக இருந்தாலும் அல்லது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிஜமாகும்போது உங்கள் மகிழ்ச்சி மிகுதியாக மாறும். உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ளதாய், ஜெயம் பெற்றதாய் இருக்கும். இவைகளெல்லாம் சாத்தியமாக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்யும்படியாய் மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார்.